கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வரவேற்றுக் கொள்கின்றேன். பவுலின் கடைசி நாட்கள், பால்ஸ் லாஸ்ட் டேஸ் என்ற தலைப்பிலே நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். இன்றைக்கு 3ஆம் பாகம் கடைசி பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு என்னவென்றால் லாஸ்ட் சேலஞ்சஸ், பால் அண்ட் நீரோ. கடைசி அறைகூவல்கள், பவுலும் நீரோவும். கடைசி ஆர்வங்கள் என்று படித்தோம், கடைசி அறிக்கைகள் என்று படித்தோம். மூன்றாவதாக கடைசி அறைகூவல்கள் அல்லது கடைசி சவால்கள் என்று சொல்லலாம். வேதாகமத்தில் பிரபலமான வாக்கியங்கள் இருக்கின்றன. மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அதுபோல ராயனுடையதை ராயனுக்கும் அப்படின்னு படிக்கணும்ல. மத்திய 22-21 ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். லூக்கா 20-25 அதே போலதான் நாம் வாசிக்கிறோம். இயேசுதாமே இந்த உலக புகழ்பெற்ற வாக்கியத்தை உச்சரித்தவர் ஆவார். இயேசுவின் காலத்தில் இருந்த உலக சாம்ராஜ்யம் ரோமாபுரி சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தினுடைய அரசர்களை ராயர்கள், சீசர்ஸ், சக்கரவர்த்திகள், எம்பரர்ஸ், முடிமன்னர்கள், மொனார்க்ஸ் என்று சொல்லுவார்கள். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில ராயர்கள் யார் யார் தெரியுமா? வேதாகமத்தில் பாருங்க. இயேசுவின் பிறப்பின் போது அகஸ்துராயின், அகஸ்டஸ் சீசர், லூக்கா 2:1 படிக்கிறோம். அவர் ஞானஸ்நானம் பெற்ற பொழுதும் மரணத்தின் போதும் திபேரியுராயின், டைபீரியஸ் சீசர், லூக்கா 3:1 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் காலத்தில் கிளவுதியுராயன், கிளாடியஸ் சீசர் என்று அப்போஸ்தலர் 18:1, 11:28 ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்தில் சில பெயர் சொல்லப்படாத ராயர்களையும் இலைமறை காய் போல வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. அப்போஸ்தலன் யோவானை பத்மு தீவுக்கு கடத்தியவன் யார்? பத்மு தீவு கைதியாக போனார், ஆனால் யார் கடத்தினார்? பைபிளில் இல்லை. சரித்திரம் சொல்லுது டொமிஷியன் சக்கரவர்த்தி, எம்பரர் டொமிஷியன் அப்படின்னு. அவருடைய காலகட்டம் 81 AD 96 AD வரைக்கும் ஆட்சி புரிந்தது. அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலன் பவுலின் கடைசி நாட்களில் ராயனாக இருந்தவன் யார் தெரியுமா? நீரோ சக்கரவர்த்தி, எம்பரர் நீரோ. ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று பவுல் கூறியுள்ள இடங்களிலெல்லாம் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அந்த ராயன் நீரோ மன்னனைத்தான் குறிப்பிடுகிறது என்பது உண்மையிலும் உண்மை. 1 வசனங்களை பாருங்க. அப்போஸ்தலர் 25:11 ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். கடைசி வரியில் படிக்கிறோம். அந்த ராயன் நீரோ சக்கரவர்த்தி. 25-21 அதற்கு பவுல் தான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட போது, மேல்முறையீடு செய்த போது, நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன். அந்த ராயன் நீரோ சக்கரவர்த்தி தான். அவனுடைய காலத்தில் தான், நீரோ சக்கரவர்த்தி காலத்தில் தான் பவுல் சிரச்சேதம் பண்ணப்பட்டார். இந்த பவுல், நீரோ 2 பேர் குறித்து தான் படிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. பவுலின் கடைசி நாட்கள் பாடங்களுக்காக துதிக்கிறோம். இந்த பாடங்கள் எங்கள் உள்ளத்தில் உணர்வை உண்டாக்கட்டும், உமக்கென்று வாழ்வதற்கு உந்துதலை உண்டாக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பாடத்தின் வழியாக எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பவுல், நீரோ, இந்த 2 பேரும் மிகவும் புகழ் பெற்றவர்கள். நீரோ சக்கரவர்த்தியின் சாகசங்கள் என்னென்ன பாருங்களேன். பவுல் அபயமிட்ட ராயன் நீரோ மன்னன் தான் என்பதற்கு சரித்திரம் சாட்சியாய் இருக்கிறது. ஒரு வாக்கியத்தை வாசித்து விட்டு பிற்பாடு நீரோ மன்னனின் சாகசங்களை நாம் பார்க்கலாம். Paul could hope for little justice from the Caesar to whom he had appealed. எந்த ராயனிடம் தன்னுடைய வழக்கை மேல்முறையீடு செய்தாரோ பவுல், அந்த நபரிடமிருந்து இவருக்கு நியாயம் கிடைக்கும் என்பதற்கான நம்பிக்கையெல்லாம் இல்லை. Nero was more debased in morals, more frivolous in character, and at the same time capable of more atrocious cruelty than any ruler who had preceded him. இந்த நீரோ மன்னன் ஒழுக்க குறை உள்ளவன், ஒழுக்கத்தில் ஒன்றும் கிடையாது,
குணத்தில் நிலையில்லாதவன், அதே சமயத்தில் தனக்கு முன்னிருந்த எந்த ராயனை காட்டிலும் மிகவும் கொடூரமானவன். The reins of government could not have been entrusted to a more despotic ruler. அரசாங்கத்தின் கடிவாளம் இவனை விட மிக மோசமான ஒரு நபரிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்திருக்க முடியாது அப்படின்னு ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் பக்கம் 485 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நீரோ எப்படிப்பட்டவன்? குடும்ப கொலைகாரன். ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே அரியணைக்கு ஏற வேண்டிய தன் சகோதரனை பிரிட்டானிக்கஸ், அவனுடைய ஸ்டெப் பிரதர், கூட பிறந்தவன் கிடையாது, மாற்றாந்தாய் மகன் பிரிட்டானிக்கஸ், அவனை கொன்றான். தாயை கொன்றான், மனைவியையும் கொன்றான் நீரோ. மேலும் இவன் காம கொடூரன். இந்த நீரோ காம கொடூரன். நீரோவின் இரண்டாம் மனைவி பாப்பியா சபீனா அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. இளம் பொன்னிறமான திரும்பி பார்க்க தூண்டும் அழகி இவள். இந்த சபீனா தன் மனைவி மென்மையான தோல் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணான் தெரியுமா? 400 கழுதைகளை வளர்த்தான். 400 கழுதைகள். சபீனாவை கழுதை பாலில் குளிக்க வைத்தான். அன்னப்பறவைகளின் இறகுகளால் சபீனாவின் உடல் குளியலுக்கு பின் உலர்த்தப்பட்டது. நம்ம துண்டு வச்சு தானே தோட்டுவோம். அந்த அம்மாவுக்கு அன்னப்பறவைகளின் இறகுகளால் அவன் என்ன செய்வானா? உடலை காய வைப்பானா. அது மட்டுமல்ல, முதலைகளின் சளி கொண்டு அவளுக்கு உருவி விடப்பட்டது மசாஜ், crocodile மியூக்கஸ். அந்த முதலைகளின் வாயில் கிடைக்கக்கூடிய சளியை வச்சு இவளுக்கு மசாஜ் பண்ணி விடுவாங்களாம். அவ்வளவுக்கு அவள் அழகாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக. எப்படி பணம் செலவழிச்சிருக்கான் பார்த்துருங்க. தன்னுடைய மனைவிக்காக எவ்வளவு ஆடம்பரம் அவன் காண்பித்திருக்கிறான். மேலும் இவன் எப்படிப்பட்டவன் என்றால் கடவுள் போல காட்டிக்கொண்டவன். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் பக்கம் 486 படிக்கிறோம். மோர் தேன் திஸ், he was made the recipient of divine honors and was worshipped as a god. இது எல்லாத்துக்கு மேலே அவனுக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கனம் மரியாதை கொடுக்கப்பட்டது. கடவுள் போலவே அவன் வணங்கப்பட்டான் அப்படின்னு படிக்கிறோம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் புத்தகம் திருமதி எலன் ஒயிட் எழுதின புத்தகம். தமிழில் எழும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் என்று இருக்கிறது. ஆகவே அதில் தான் இந்த குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். இந்த நீரோ தன்னுடைய 25ஆம் வயதில் 120 அடி உயரத்தில் தனது உருவச் சிலையை நிறுத்தி ஜனங்கள் அதை வணங்கும்படி கட்டளையிட்டான். தன்னை வணங்கணுன்னு தனக்காகவே ஒரு சிலையை 120 அடி உயரத்தில் நிறுவி எல்லாரும் வணங்கும்படி கட்டளையிட்டானான். எம்பரர் வர்ஷிப், இதுக்கு பேர் சக்கரவர்த்தி வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இவன் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்தவர்களை வதைத்தவன். தனது அரண்மனை தோட்டத்தில் இரவு உலா செல்லும்போது வெளிச்சத்துக்காக கிறிஸ்தவர்களை கம்பங்களில் கட்டி வைத்து எரித்து இன்பம் காண்பானாம் இந்த ஈவு இரக்கமற்ற இழிவான அரசன் நீரோ. இவனை குறித்து பாருங்கள் இன்னொரு வாக்கியம். Acts of the Apostles பக்கம் 489. The persecution under Nero had greatly lessened the number of Christians in Rome. இந்த நீரோவின் காலத்தில் நடந்த உபத்திரவத்தினால் ரோமாபுரியில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்தது. Thousands had been martyred for their faith. ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் விசுவாசத்திற்காக இரத்த சாட்சிகள் ஆனார்கள். Many had left the city. அநேகர் நகரத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். And those who remained were greatly depressed and intimidated. ரோமாபுரியில் எஞ்சி இருந்தவர்கள் பெருமளவில் மன அழுத்தத்துக்குள்ளானார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள் அப்படின்னு படிக்கிறோம். அப்போது இவன் காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான கொடுமை இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். சரித்திரம் சொல்லுது, கிபி 64 ரோமாபுரியில் ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. ரோமாபுரியின் ஒரு பகுதியை கொளித்து விட்டு வீட்டுக்குள்ளே வீணை வாசித்தவன் நீரோ என்பார்கள். நீரோ was fiddling when Rome was on fire.
ரோமாபுரியில் 14 மாவட்டங்கள் தீக்கு இரையாகின. அதனால தான் என்னவோ இவனை மாம்சத்தில் வந்த பிசாசு, மான்ஸ்டர் இன் த ஃப்ளஷ் என்று சரித்திரம் குறிப்பிடுகிறது. அவ்வளவுக்கு மோசமானவன் இந்த நீரோ. பிரியமானவர்களே, இந்த நீரோ என்ற ராயனுக்கு முன்பாக இருமுறை நின்றவன் தான் பவுல். முதல் தடவையும் சத்தியத்திற்கு வல்லமையான சாட்சியாக பவுல் நின்றார். அப்படி நின்றபொழுது, முதல் முறை நின்றபோது எல்லாரும் தன்னை கைவிட்டதாக 2 தீமோத்தேயு 4:16 அவர் சொல்லி வைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு முறை ராயனுக்கு முன் நிற்பதற்கு முன்பாகத்தான் பவுல் 2 தீமோத்தேயு நிருபத்தையும் தனது கடைசி கடிதமாக எழுதினார். பாருங்க, 4:16, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட நிற்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக அப்படின்னு வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ரோமாபுரியின் தீ விபத்து கிறிஸ்தவர்கள் மேல் சுமத்தப்பட்டது. இவன் தான் தீ வச்சான், நீரோ. ஆனால் பழியை கிறிஸ்தவர்கள் மேல் போட்டான். பாருங்கள், அதை பற்றி படிக்கிறோம். Paul's work among the churches after his acquittal at Rome could not escape the observation of his enemies. முதல் முறை ரோமாபுரியிலிருந்து வெளியே வந்துடுறார்ல, குற்றம் இல்லை, நிரபராதி என்று விடுவிக்கப்படுகிறார். அப்படி வந்த பொழுது சபைகள் மத்தியில் இன்னும் நல்லா ஊழியம் செஞ்சார் அந்த முதல் விடுதலைக்கு அப்புறம். ஆனாலும் எதிரிகள் பவுலை கண்காணித்து கொண்டே இருந்தார்கள். Since the beginning of the persecution under Nero, the Christians had everywhere been a proscribed sect. நீரோவின் காலத்தில் கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தை அடைந்தார்களே, அந்த டைமில் கிறிஸ்தவர்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட, எப்பொழுதும் கண்காணிக்கப்பட்ட கூட்டமாய் இருந்தனர் எல்லா இடத்துலையும். After a time, the unbelieving Jews conceived the idea of fastening upon Paul the crime of instigating the burning of Rome. கொஞ்ச காலம் கழிச்சு என்ன பண்ணாங்களா, விசுவாசியாத யூதர்கள் இந்த ரோமாபுரி தீ விபத்துக்குள்ளானதற்கு காரணம் பவுல்தான் என்று பவுல் மீது குற்றம் சுமத்தினார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்து பாருங்கள், பைபிளில் படித்தீங்கன்னா பவுல் எங்கெல்லாம் போவாரோ பின்னாடி யூதர்கள் துரத்திக்கிட்டே இருப்பாங்க, அவரை பாடாப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த யூதர்களுக்கு என்ன பேருன்னா உபத்திரவத்தின் ஊற்றுகள், ஃபவுண்டைன்ஸ் ஆஃப் பர்சிக்யூஷன் அப்படின்னு யூதர்களுக்கு பேர். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பவுல் தான் காரணம் ரோமாபுரியின் தீ விபத்துக்கு அப்படின்னு ஒரு பழியை சுமத்துறாங்க. சரித்திரம் சொல்லுது, நாட் ஒன் ஆஃப் தெம் தாட் ஃபார் அ மொமெண்ட் தட் ஹி வாஸ் கில்ட்டி. இந்த பவுல் குற்றவாளின்னு அவங்களால சொல்லவே முடியாது. பட் தே நியூ தட் சச் அ சார்ஜ் மேட் வித் த ஃபெயிண்டஸ்ட் ஷோ ஆஃப் பாசிபிலிட்டி வுட் சீல் இஸ் டூம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அவன் மீது வைத்தால் அவனுக்கு முடிவு வந்துடும், அவன் அழிவை காண்பான் என்று எண்ணியிருந்தார்கள். த்ரூ தர் எஃபர்ட்ஸ் பால் வாஸ் அகெயின் அரெஸ்டட் அண்ட் ஹரிட் அவே டு ஹிஸ் ஃபைனல் இம்ப்ரிசன்மெண்ட். பார்த்தீங்களா, இந்த ரோமாபுரியின் தீ விபத்துக்கு பிற்பாடு தான் பவுல் இந்த யூதர்களின் முயற்சிகளால் கைது செய்யப்பட்டு, மீண்டும் கைது செய்யப்பட்டு, கடைசி சிறையிருப்புக்காக அவன் ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டான் அப்படின்னு ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் பக்கம் 489 படிக்கிறோம். இன்னொரு வாசகம் பாருங்க, the Jews were now more active than ever in their efforts against Paul. பவுலுக்கு எதிராக இந்த யூதர்கள் தங்கள் முயற்சிகளில் முன்னொருபோது இருந்ததை காட்டிலும் மிக தீவிரமாக இருந்தார்கள். and they found an able helper in the profligate woman whom Nero had made his second wife, and who, being a Jewish proselyte, lent all her influence to aid their murderous designs against the champion of Christianity. இந்த பவுலுக்கு எதிராக செயல்படுவதற்கு ஒரு மோசமான ஒரு பெண் யூதர்களுக்கு ஒரு திறமையான உதவியாளராக கிடைத்தாள். அவள் யார் என்றால் இந்த நீரோவின் 2ஆம் மனைவியான பாப்பியா சபீனா. அவள் யூத மார்க்கத்திலிருந்து வந்தவள். அவள் தன்னுடைய செல்வாக்கை எல்லாம் கொடுத்தாள். எதற்காக? கிறிஸ்தவத்தின் சாதனை வீரன், செயல் வீரனான பவுலுக்கு எதிரான அந்த கொலை திட்டங்களை செயல்படுத்துவதில் இவள் முக்கியமான புள்ளியாக தன்னுடைய செல்வாக்கை எல்லாம் கொடுத்தாள் அப்படின்னு எலன் ஒயிட் அம்மையார் எழுதுகிறாங்க. சரித்திரத்தில் அப்படி இருக்கிறது. அன்பானவர்களே, பார்த்தீங்களா, ஒரு கொடூரமான மனிதன் நீரோ. அவனும்
அவன் மனைவி பாப்பிய சபீனா, இன்னும் விசுவாசியாத யூதர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பவுலுக்கு முடிவு கட்டினார்கள். எல்லாத்துக்கும் மேலே சாத்தான். இந்த பவுல் நீரோ பற்றி ஒரு ஒப்பீடு பார்க்க போகிறோம். அற்புதமானவர் பவுல், அற்பமானவன் நீரோ. பவுலையும் நீரோவையும் ஒரு அட்டவணையாக நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் 17 காரியங்களை பார்க்கலாம். பவுல் வழுக்கை தலையர், பால்ட் ஹெடன். நீரோ வாலிப பேரரசன். பவுல் வளைந்த கால்களுடையவர், பவுல் லெக்டு. ஆனால் நீரோ வலிமை வாய்ந்த இராணுவங்கள் உடையவன். பவுல் குள்ளமான மனிதன், நீரோ கொடூர மனிதன், அதே சமயம் கோழை மனிதன். பவுல் சீரற்ற அடர்த்தியான புருவம் கொண்டவர். நீரோ கர்வம் நிறைந்த பேரரசன், கொள்ளை நோயை விட மோசமான கோபப்பார்வை உடையவன். பவுல் 14 நிருபங்கள் எழுதியவர், ரோமர் முதல் எபிரேயர் வரை. நீரோ சிற்றின்பப் பிரியன். பவுல் 100 அதிகாரங்களை வடித்தவர், ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும் 100 அதிகாரங்கள். நீரோ சர்வாதிகாரம் படைத்தவன். பவுல் 3 மிஷனரி பயணங்களை மேற்கொண்டவர். நீரோ 3 மனைவிகளை உடையவன். இன்னொன்று வேற இருந்துச்சு சபீனாக்கு அப்புறம். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தவர் பவுல். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை அழித்தவன் நீரோ. நூற்றுக்கணக்கான சபைகளை நிறுவியவர் பவுல். நூற்றுக்கணக்கான சபைகளை நிர்மூலமாக்கினவன் நீரோ. பவுல் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தியவன். நீரோ கீழ்த்தர புத்தி உள்ளவன். பவுல் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, பரலோக தூதுவர், அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட். நீரோ சாத்தானின் அடிமை. பவுல் தெய்வத்தை காட்டிய புத்தி உள்ள மனிதன். நீரோ தன்னையே தெய்வமாக காட்டிய புத்தி கெட்ட மனிதன். பவுல் மரித்தபோது வயது 62, நீரோ மரித்தபோது வயது 32. பவுல் என்றால் லிட்டில், ஸ்மால், ஹம்பிள் என்று அர்த்தம், சிறிய, தாழ்மையான என்று பொருள். நீரோ உலகமே நடுங்கும் பெயரை உடையவன். பவுல் இயேசுவின் இருதயம் கொண்டவன். நீரோ பிசாசின் இருதயம் கொண்டவன். பவுல் உலகமோ பவுலை அற்பமாய் பார்த்தது. The world looked down on him. உலகமோ அவனை, நீரோவை அற்புதமாய் பார்த்தது. The world looked up to him. மாபெரும் சக்கரவர்த்தியாக, தெய்வமாக வணங்கினார்கள். ஆனால் பவுலின் பெயரை பிள்ளைகளுக்கு சூட்டுகிறார்கள், இன்னும் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீரோவின் பெயரை நாய்களுக்கு வைக்கிறார்கள். நீரோன்னு யாருக்கா பேர் வச்சு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் 25 வருஷம் பாஸ்டாக இருக்கிறேன். இது வரைக்கும் நீரோன்னு யாருமே பேர் வைத்ததை நான் பார்த்ததில்லை. நாய்க்குத்தான் பேர் வைக்கிறாங்க நீரோன்னு. அன்பான தேவ பிள்ளைகளே, 2 மாமனிதர்கள், இவர்களிடமிருந்து 2 அறைகூவல்கள், 2 சவால்கள். இந்த 2 பாடங்களை நாம் படிக்க போகிறோம். முதலாவது பாடம், கிறிஸ்துவுக்காக முடிவு வரைக்கும் தனியாக நிற்பாயா? Will you stand alone for Christ till the end? பவுல் நீரோமன் விசாரணைக்காக, முதல் விசாரணைக்காக நின்றபோது ஒரு வழக்கறிஞனும், ஒரு நண்பனும், ஒரு கிறிஸ்தவ விசுவாசியும் கூட துணையாக நிற்கவில்லை. யாருமே துணையாக நிற்கலை. அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் பக்கம் 288 படிக்கிறோம். பைபிள் அப்படி தானே படித்தோம். 2 தீமோத்தேயு 4:16 எல்லாரும் என்ன கைவிட்டார்கள். யாருமே நிற்கலைங்க. ஆனால் யாருமே கூட நிற்காவிட்டாலும் பவுலுக்கு கவலையே கிடையாது. அநீதிமான் நீரோ அரியணையில் அமர்ந்திருந்தான். நீதிமான் பவுல் இருட்டறையில் ஆதரவற்றிருந்தான். முறுமுறுப்பில்லாமல், முக்கல் முனகல் இல்லாமல் முடிப்போமா நம் ஓட்டத்தை? நாம் அப்படி முடிக்க முடியுமா? பவுல் பாருங்கள், எதுவும் புலம்பினதாக, கதறினதாக, கண்ணீர் வடித்ததாக, சுய பரிதாபம் காண்பித்ததாக ஒன்றுமே கிடையாது. சொல்றாருல, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. ஆனால் அவர் முறுமுறுக்கலை. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. ஆயினும் பவுல் நன்றாய் தன் ஓட்டத்தை நிறைவு செய்தார்.
பாருங்களேன், 2 Timothy 4:7 3 முறை I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. I have. எத்தனை வைராக்கியம்! நீங்கள் நம்மால் ஆண்டவருக்காக, இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன், சத்தியத்திற்காக நிற்கிறேன், ஓய்வு நாள் சத்தியத்துக்காக நிற்கிறேன் என்று நாம் நிற்கிறோமா? தனியாக கடைசி வரை ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய அந்த வைராக்கியம், துணிவு நமக்கு இருக்கிறதா? 2வது பாடம், எதை பிரதிபலிக்கிறாய்? பரலோகமா, பாவ உலகமா? Which one do you reflect, heaven or earth? இந்த பவுலும் நீரோவும் இருவேறு உலகங்களின் பிரதிநிதிகள். நீரோ அதிகாரம், ஆடம்பரம், இச்சை, ஈவிரக்கமின்மை, உல்லாசம், ஊதாரித்தனம் என்று வாழ்ந்து பாவ உலகத்தையும் சாத்தானையும் நரகத்தையும் பிரதிபலித்தவன். அஞ்ஞானம் அவனை அழித்து போட்டது. பவுல் உத்தமம், ஊழியம், ஒழுக்கம், ஓய்வறியா உழைப்பு என்று வாழ்ந்து பரலோகத்தையும் கிறிஸ்தவத்தையும் பிரதிபலித்தவன். நாம் யாரை பிரதிபலிக்கிறோம்? பவுலை பிரதிபலிக்கிறோமா? நீரோவை பிரதிபலிக்கிறோமா? நீதிமொழிகள் 2 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களில் படிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவோருக்கு ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? மெய் ஞானம், சவுண்ட் விஸ்டம், தூய்மையான ஞானம், ஆரோக்கியமான ஞானம். ஆண்டவர் நமக்கு அந்த மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நமக்கு இந்த மெய்ஞானம், அதான் பைபிளில் இருக்குது. இந்த மெய்ஞானம்ன்றது சத்தியம். இந்த மெய்ஞானத்தை பெற்றிருக்கிற நாம் மெய்ஞானிகளாக வாழ்கிறோமா பவுலை போல, அல்லது அஞ்ஞானிகளாக வாழ்கிறோமா நீரோவை போல? மெய்ஞானிகளாக மடிவோமா அல்லது அஞ்ஞானிகளாக முடிவோமா? தானியேல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான வேதாகம பக்தன், தேவ மனிதன். நேபுகாத்நேச்சார் என்னும் பாபிலோனிய அரசனுக்காக 42 ஆண்டுகள் உண்மையாக உருக்கமாக அவன் ஜெபித்தான், சத்தியத்தையும் அறிவித்தான், சத்தியத்தின் வல்லமையை தன் வாழ்விலும் வெளிப்படுத்தினான். தானியேல் முடிவில் அரசன் நேபுகாத்நேச்சார் ரட்சிக்கப்பட்டான். அன்பானவர்களே, நீரோ மெய்யான வெளிச்சத்தை மாபெரும் அப்போஸ்தலன் பவுலிடமிருந்து கேட்டறியும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தோம். அதற்கு ஒப்புக்கொடாமல் நீசனாகி போனான், நாசமாகி போனான். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் எத்தனையோ பெரிய 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 ஊழியக்காரர் மூலம் எவ்வளவோ சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ஆண்டவருக்கு நம்மை உண்மையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அந்த ராயன் நீரோ அபாத்திரனாகி போனாலும் அவனது அரண்மனையில் உள்ள அநேகர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. வசனம் வீணாய் போகுமா? போகாது. பிலிப்பியர் 4:22 பாருங்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும், அதான் இந்த நீரோ, உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பவுல் ஊழியத்தினால நீரோ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் அரண்மனையில் இருந்த அநேக இழிவானவர்கள், கொடூரமானவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் பவுலின் வாழ்க்கையை பார்த்து. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து யாராவது ஆண்டவரிடம் வருகிறார்களா? கடைசி வரை நிற்போம் கர்த்தருக்கு சாட்சியாக. மரணமே வந்தாலும் நெறி மாறாதிருப்போம் மகிபனுக்கு மாட்சியாக. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமக்காக நான் நிற்க வேண்டும், உம்மையே மையப்படுத்த வேண்டும் என்று தீர்மானிப்போமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த மகிமையான பாடங்களுக்காக நன்றி. பவுலின் கடைசி நாட்கள் என்ற தலைப்பின் கீழே 3 செய்திகளை நாங்கள் படிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை பவுலை போன்று தேவனுக்கு மகிமை சேர்க்கிற வாழ்க்கையாக, கட்டுகளில் இருந்தாலும் காவலில் இருந்தாலும் கர்த்தருக்காக தொடர்ந்து ஊழியம் செய்கிற வாழ்க்கையாக, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையாக, பரிசுத்தமான வாழ்க்கையாக, பிறரை இயேசுவிடம் ஈர்த்து இழுக்கக்கூடிய கவர்ச்சிகரமான வாழ்க்கையாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த சத்தியங்களை கேட்டேன் ஒப்புக் கொடுக்குற எல்லாரையும் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வல்லமையான கருவிகளாக உம்முடைய ராஜ்யத்திற்கென்று, உம்முடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே,
தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.